Welcome to the session. Gauss divergence theorem. இதில் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடத்திருக்கிறேன். இது அதே டைப்பில் ரெண்டாவது ப்ராப்ளம். Gauss divergence theorem ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். If V is the volume bounded by a closed surfaces, f vector is the vector function having continuous partial derivatives inside and on S, then the surface integral f vector over S is equal to the volume integral of divergence of f vector taken through V. Volume integral surface integral equal இருக்கும். எப்பறம் அந்த f vector act on the closed surfaceல act பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். இதான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது. வெரிஃபை காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். இந்த டைப்பில் இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இது ரிப்பீட்டடாக 16 மார்க் ப்ராப்ளமாக வந்திருக்கு. இப்போ நான் நடத்துறது உங்களுக்கு இது வந்து ஜென்ரல் ப்ராப்ளம். ஏன் இதை நான் ஜென்ரல் ப்ராப்ளம்னு சொல்கிறேன்? எக்ஸ்னுடைய வேல்யூ 0, எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து ஏ. எக்ஸ்னுடைய வேல்யூ 0லேருந்து ஏ வரைக்கும் வேரி ஆகும். ஒய்னுடைய மதிப்பு 0 எது வரைக்கும் வேரி ஆகுனா பி வரைக்கும், ஒய் ஈக்குவல் பி. ஜெட்னுடைய வேல்யூ 0, அதே சமயம் 0லேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும்னா சி. இப்போ இதே ப்ராப்ளத்தில் கொஷின் பேப்பர் செட்டஸ் எப்படி கேட்கலாம்னா எக்ஸ்னுடைய வேல்யூ 0, ஏவுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ, இப்போ உதாரணத்துக்கு 1, எக்ஸ்னுடைய வேல்யூ அது ஏனுடைய மதிப்பு 1, பினுடைய மதிப்பு 2, சினுடைய மதிப்பு 3ன்னு கொடுத்து ப்ராப்ளம் கேட்கலாம். அல்லது 3மே 1 1ன்னு தரலாம், 2 2ன்னு தரலாம். அதனால இது வந்து ஜென்ரல் ப்ராப்ளம். இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் இந்த மாதிரி இங்கே ஏவுக்கு பிக்கு சிக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இது புரியுதுங்களா? இதில் நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா இதில் 6 சர்ஃபேஸ் இருக்குது. 6 சர்ஃபேஸ் நம்ம எப்படி டீல் பண்ணுவோம்? S1 S2 S3 S4 S5 S6ன்னு எடுத்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. ரொம்ப குயிக்காகவே இந்த 6 சர்ஃபேஸ் சென்டர்களுடைய ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ மூவ் ஆன் டு த சொல்யூஷன். எஃபெக்டர் எழுதியிருக்கிறேன். அடுத்தது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ப்ராப்ளத்தில் என்ன பண்ணலாம், இதை மட்டும் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்னு எழுதிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் போதும். f vector dot n cap into ds equal triple integral of E divergence of f vector into dv. வழக்கமாக இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரி எதை கண்டுபிடிக்க போகிறோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் இன்டெக்ரலுடைய வேல்யூ, அதாவது வால்யூம் இன்டெக்ரலுடைய மதிப்பு வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ டைவர்ஜென்ஸ் ஆஃப் f vectorனா என்ன மீனிங்? I வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஜே வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கே வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஜெட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ எக்ஸை பொறுத்து நீங்கள் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், அப்போ எது கான்ஸ்டன்ட்டு? ஒய் இசட் வந்து கான்ஸ்டன்ட்டு. அதனால் இதனுடைய வேல்யூ 0 ஆகும். அதேமாதிரி ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் இசட் கான்ஸ்டன்ட், இதனுடைய வேல்யூ 0. இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட், அதனால் இதனுடைய வேல்யூ 0. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x கிடைக்கும், y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y கிடைக்கும், z டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2z கிடைக்கும். 2x 2y 2z. அப்போ 2 காமனாக வெளியே எடுத்துலாம், x + y + z. இதான் வந்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் f vector. கொடுத்துருக்கூடிய f vectorனுடைய டைவர்ஜென்ஸனோட வேல்யூ 2 ஆஃப் x, 2 × x + y + z. இதை நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய கியூப் டயக்ராம். இது ஆக்சுவலாக இது வந்து கியூபாக வராது. இது வந்து ஏபிசி வேல்யூ வந்து தேரால் டிஃப்ரெண்ட். ஈக்குவலாக வந்துச்சுன்னா கியூபு, அன்ஈக்குவலாக வந்ததுன்னா இது வந்து ரெக்டாங்குலர் பேரலபிப்பட்டாக வரும். நம்ம இதே டயக்ராம் கூட வரையலாம், இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணுறேன், இந்த சைடு வந்து ஐ வெக்டர், எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய பாசிட்டிவ் டைரக்ஷன் ஐ வெக்டர், ஆப்போசிட் சைடில் -i வெக்டர். ஒய்னுடைய பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஜே வெக்டர், அதனுடைய ஆப்போசிட் சைடில் -j வெக்டர். ஜெட்னுடைய பாசிட்டிவ் டைரக்ஷனில் கே வெக்டர், ஆப்போசிட் சைடில் -k வெக்டர். இப்போ எக்ஸ்னுடைய லிமிட்ஸ் வந்து எழுதணும்னா எப்படி எழுதணும்? dvனா dx dy dz. அடுத்தது லிமிட் x varies from 0 to a, y varies from 0 to b, z varies from 0 to c. இங்கே இது வந்து எக்ஸ்னுடைய லிமிட், இது வந்து ஒய்னுடைய லிமிட், இது வந்து ஜெட்னுடைய லிமிட். இப்போ இதில் 2 வந்து கான்ஸ்டன்ட், அந்த 2 வந்து வெளியே எடுத்துடலாம். 2ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், அதை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை எக்ஸை பொறுத்து இன்டெக்ரல் பண்ணணும். இந்த டேர்மை எக்ஸை பொறுத்து இன்டெக்ரல் பண்ணணும். எக்ஸை பொறுத்து இன்டெக்ரல் பண்ணுறீங்கன்னா ஒய்யும் ஜெட்டும் வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா x² / 2 xy
plus xz upper limit a lower limit வந்து 0. xன்னு இருக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து வேல்யூ வந்து xன்னு இருக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். எந்தெந்த இடம் இந்த 3 இடத்துல a x இருக்க வேண்டிய இடத்துல a லோயர் லிமிட் என்ன ஆகும் கண்டிப்பாக 0. நீங்கள் அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன கிடைக்கணும் a² / 2 + ay + az லோயர் லிமிட் வந்து 0. அது நீட் நாட் பி ரைட், நம்மளுக்கு வந்து அது நாட் நெசசரி, அது வந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்தது y-ஐ பொறுத்து இன்டெக்ரல் பண்ணணும். y-ஐ பொறுத்து இன்டெக்ரல் பண்ணும்போது இது வந்து கான்ஸ்டன்ட் a²/2 வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா எங்கள் பக்கத்தில் என்ன ஒரு y வருமா? அடுத்தது a கான்ஸ்டன்ட் y இன்டெக்ரல் பண்ணும்போது y²/2 வந்து கிடைக்கும். சரிண்ணா சரி, y²/2 az கான்ஸ்டன்ட் az y வந்து கிடைக்கும். a²/2y அடுத்தது a டாட் y²/2 plus ayz 0 to b. இப்போ yலாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல b-னுடைய மதிப்பு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த இடத்துல b வந்து சப்ஸ்டிஷன் பண்ணுறீங்க. a²/2b plus ab² plus abz. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது ஒரே ஒரு ஆள் z-ஐ பொறுத்து இன்டெக்ரல் பண்ணணும். z-ஐ பொறுத்து இன்டெக்ரல் பண்ணும்போது இது வந்து கான்ஸ்டன்ட் a²/2 bzன்னு வரும். ab²/2 இந்த இடத்துல z வரும். ab கான்ஸ்டன்ட் z இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா z²/2. சரியா? இப்போ அதுக்கான z-க்கான லிமிட் அப்பர் லிமிட் வந்து c, லோயர் லிமிட் வந்து 0. z இருக்க வேண்டிய இந்த இடத்துல c, இந்த இடத்துல c, அடுத்து இங்கே வந்து c வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது அவுட்புட் என்ன கிடைக்கும்? a²/2 bc plus ab²/2 into c ab c²/2. இப்போ ரெண்டால் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆகும். a² bc plus ab²c plus ab c². இப்போ ட்ரிபிள் இன்டெக்ரலுடைய வேல்யூ இந்த குவான்டிட்டி. இது வந்து ஈக்குவேஷன் 1. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும்? இப்போ 6 சர்ஃபேஸையும் ஆட் பண்ணக்கூடிய ஆன்சருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதை 6 சர்ஃபேஸாக வந்து இதை பிரிச்சுருக்கோம். S1 S2 S3 S4 S5 S6. முதல்ல S1 S2 S1 S2னா எதை எடுத்துக்கணும்? இந்த I வெக்டர் மைனஸ் I வெக்டர். மேலே ஹெட்டில் F வெக்டர் வந்து இந்த டேபிள் வந்து ரொம்ப ஈஸி. ஃபேஸு, அப்புறம் அந்த ஃபேஸ்க்கான ஈக்குவேஷன், அப்புறம் அந்த ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்வர்ட் நார்மல் வெக்டர், அப்புறம் அதை வந்து என்ன பண்ணணும்? F வெக்டர் டாட் n கேப் கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ds இதனுடைய ஆப்போசிட் சைட் ப்ரொஜெக்ஷன் x ஆக்சிஸ்னா dy dzன்னு எழுதணும். y ஆக்சிஸ்னா என்ன எழுதணும்? dx dz எழுதணும். z ஆக்சிஸ்னா dx dy ன்னு வந்து எழுதணும். இப்போ ஈக்குவேஷன் x = a இதை I வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது x² மைனஸ் yz ன்னு கிடைக்கும். xன்னு இருக்க வேண்டிய இடத்துல a னுடைய மதிப்பு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். xன்னு இருக்க வேண்டிய இடத்துல a னுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது a² மைனஸ் yz dy dz. இப்போ அடுத்தது ரெண்டாவது ஃபேஸ் S2. அதுக்கான ஈக்குவேஷன் x = 0 மைனஸ் I வெக்டர் இப்போ இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் மைனஸ், இந்த டேர்முக்கு முன்னாடி மைனஸ் ஒரு மைனஸ் ஆஃப் x² மைனஸ் yz. ஆனால் எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து என்னன்னு தெரியும். அந்த ஃபேஸ்னுடைய வேல்யூ வந்து என்ன? எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து 0. அதனால் இது 0 ஆகிடும். மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் yz dy dzன்னு வந்து எழுதணும். இப்போ அதுக்கான லிமிட் yக்கான லிமிட் வந்து தெரியும் 0 to b. zக்கான லிமிட் வந்து என்ன? 0 to c. இப்போ ரெண்டுமே எழுதிக்கலாம் S1 S2. ஏன்னா இந்த dy dz வந்து மாற போகிறது கிடையாது. அதே மாதிரி இன்டெக்ரலுடைய லிமிட் வந்து மாற போகிறது இல்லை. 0 to c 0 to b 0 to c 0 to b. இப்போ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருக்குது. இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருக்குது. இதுலேயும் dy dz வருது, இதுலேயும் dy dz வருது. அப்போ இதில் கவனம் ப்ளக் பண்ணி வெளியே எழுதிடலாமா? இது மாதிரி எழுத வச்ச என்ன அட்வான்டேஜ்? இந்த மைனஸ் yzன்னு வருது, அடுத்து ப்ளஸ் yzன்னு வருது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? a² மட்டும் தான் கிடைக்கும். a² என்ன பண்ணலாம்? இது கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியே உட்கார வச்சிடலாம். வெளியே உட்கார வச்சுட்டு இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணணும். கரெக்டாக? இப்போ dy இன்டெக்ரல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இது வந்து தனித்தனியாக பிரிக்கும். dy dz எங்கன்னா வேறு யாருமே ஆள் கிடையாது. அப்போ dy தனியாக பிரிச்சுக்கலாம், dz வந்து தனியாக பிரிச்சுக்கலாம். வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது. yயும் z வந்து தனித்தனியாக ஈஸியாக ஸ்ப்ளிட் ஆகுது. dy இன்டெக்ரல் பண்ணும்போது y,
லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் வந்து b. z இன்டெகிரல் பண்ணும்போது dz இன்டெகிரல் பண்ணும்போது z லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் c. அப்போ b இது வந்து c, a ஸ்கொயர் bcங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நான் இப்போ மீண்டும் ரிப்பீட் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணாமல் இதுக்கு தனியாக நீங்கள் இன்டர்வல் கண்டுபிடிங்க, இதுக்கு தனியாக நீங்கள் இன்டர்வல் கண்டுபிடிங்க, அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் ஆட் பண்ணிங்கனாலும் இதே ஆன்சர், அது ரெண்டு இன்டர்வல் ஆட் பண்ணிங்கனாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இதுமாரி ஆட் பண்ண வச்சா என்ன அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு, மைனஸ் ஒய்இசட் ப்ளஸ் ஒய்இசட் ஓடி போயிடுது, கான்ஸ்டன்ட் மட்டும் தான், கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியே வச்சுட்டு டிஒய் இன்டர்வல் பண்ணால் ஒய், இசட் இன்டர்வல் பண்ணால் டிஒய் இன்டர்வல் பண்ணால் ஒய், டிஇசட் இன்டர்வல் பண்ணும்போது ஜெட் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம்னா குயிக்கான டைம்லேயே ஆன்சர் வந்து ரீச் பண்ணிடும். இப்போ இதே ப்ராசஸ் தான் எதுக்கு யூஸ் பண்ணணும், அடுத்தது S3, S4, S5, S6 வந்து யூஸ் பண்ணணும். நான் இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஸ்லைட்னுடைய ஆன்சர் வந்து என்ன வரும், நீங்கள் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏ ஸ்கொயர் பிசின்னு இருக்கு S1, S2க்கு. S3, S4க்கு என்ன ஆன்சர் வரும்? ஒன்றும் இல்லை, ஏ பி ஸ்கொயர் சி. இந்த ஆன்சர் வருதான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அப்போ தேர்ட் ஸ்டேஜுக்கு என்ன வரும், ஏபி சி ஸ்கொயர். S3, S4 அதே டேபிள் S3, S4. இந்த இடத்துல ஈக்குவேஷனுடைய வேல்யூ வந்து என்ன, y ஈக்குவல் b, y ஈக்குவல் 0, ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார். ஜே வெக்டார் எடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது y ஸ்கொயர் மைனஸ் xz மட்டும் தான் கிடைக்கும். yன்னு இருக்க வேண்டிய இடத்துல b ஸ்கொயர் மைனஸ் xz. மைனஸ் ஜே வெக்டார் ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் ஃப்ரண்ட்டில் வந்து மைனஸ் y ஸ்கொயர் மைனஸ் xz. ஆனால் ஒயினுடைய வேல்யூ போன ப்ராப்ளம் மாதிரியே வந்து ஒயினுடைய வேல்யூ 0, அதனால் இந்த டேர்ம் விட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் xz. இப்போ ஒய்னா ஏதோ வந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கோம், டிஎக்ஸு டிஇசட் வந்து ப்ரொஜெக்ஷன் எடுக்கும். எயிட் வந்து நீங்கள் டீல் பண்ணும்போது அவனுடைய ஆப்போசிட் சைடு டிஎக்ஸு டிஇசட்டை ப்ரொஜெக்ஷனாக வந்து எடுத்துக்கணும். இதில் இது வந்து எக்ஸுக்கான லிமிட்டு 0 to a, இது வந்து ஒய்க்கான லிமிட்டு 0 to c. அதே தான் ஒரு எக்ஸுக்கான லிமிட் 0 to a, ஜெட்டுக்கான லிமிட் வந்து 0 to c. இப்போ வழங்கினதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, ரெண்டுமே ஒரே இன்டெக்ரல், அதனால் இதை வெளியே எடுத்துடலாம். டிஎக்ஸ் இதுவும் டிஎக்ஸ் டிஇசட், இதுவும் டிஎக்ஸ் டிஇசட், அதை வெளியே எடுத்துடலாம். மைனஸ் எக்ஸிசட் ப்ளஸ் எக்ஸிசட் கேன்சல் ஆகும், பி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். பி ஸ்கொயர் வெளியே உட்கார வச்சு டிஎக்ஸ் இன்டர்வல் பண்ணும்போது எக்ஸ், டிஎஸ்எட் இன்டர்வல் பண்ணால் ஜெட்டு. இது அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏ, இது அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் சி, லோயர் லிமிட் எடுத்துமே 0, அதை விட்டுடலாம். இப்போ ஏ பி ஸ்கொயர் சி. சிமிலர் ப்ராசஸ் ஃபார் S5, S6க்கு இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். என்ன ஆன்சர் கிடைக்கும், S5, S6 நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், ஏபி சி ஸ்கொயர். F வெக்டார் S5னுடைய ஈக்குவேஷன் வந்து Z ஈக்குவல் C, அடுத்து Z ஈக்குவல் 0, K வெக்டார் மைனஸ் K வெக்டார், Z ஸ்கொயர் மைனஸ் K வெக்டார், F வெக்டார் டாட் n கேப். இதை எடுத்துட்டு இதை கூட ப்ராடக்ட் பண்ணணும். K வெக்டாரை K வெக்டாரை கூட பெருக்கணும் மட்டும்தான் ஒன்று, மற்றதெல்லாம் கூட பெருக்கணும் ஆன்சர் என்ன ஆகும் 0. இது வந்து டாட் ப்ராடக்ட்னுடைய ரூலு. Z ஸ்கொயர் மைனஸ் XYன்னு கிடைக்கும், Zன்னு இருக்க வேண்டிய இடத்துல C ஸ்கொயர் மைனஸ் XY. இந்த இடத்துல Zனுடைய வேல்யூ வந்து 0, அதனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் XYன்னு கிடைக்கும். Zனுடைய ஆப்போசிட் சைடு வந்து என்ன, X Y, dx dy, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், dx dy. இப்போ அடுத்தது எக்ஸுக்கான லிமிட் வந்து ஏற்கனவே தெரியும் 0 to a, ஒய்க்கான லிமிட் வந்து 0 to b. சரிங்க, இது வந்து 0 to a, இது வந்து 0 to a, 0 to b. இப்போ வழக்கமாக 0 to b, 0 to a வந்து வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் xy ப்ளஸ் xy கேன்சல், சி ஸ்கொயர் மட்டும் இருக்கும், சி ஸ்கொயர் வெளியே எடுத்துருங்க. டிஎக்ஸ் இன்டர்வல் பண்ணால் எக்ஸ் 0 to a, டிஒய் இன்டர்வல் பண்ணோம்னா 0 to b, சி ஸ்கொயர் ஏபின்னு பிறகு ஏபி சி ஸ்கொயர். ஆறத்தையும் ஆட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேல்யூ ஏ ஸ்கொயர் பிசி. S5
S3 S4 ஆட் பண்ண வேல்யூ AB ஸ்கொயர் C. S5 S6 ஆட் பண்ண வேல்யூ AB C ஸ்கொயர். From 1 and 2 surface integral and volume integral equal, hence Gauss divergence theorem proved. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னதை விட நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ப்ராப்ளம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். வால்யூம் இன்டெக்ரல் வந்து கியூப் எடுத்துக்கிறேன், எல்லாமே வந்து எனக்கு எக்ஸ் ஈக்குவல் ஏ, ஒய் ஈக்குவல் ஏ, ஜெட் ஈக்குவல் ஏ, மூணு பக்கமே வந்து ஈக்குவல். அப்போ இது வந்து கியூபாக தான் இருக்கும். இதை நீங்கள் இன்டர்வல் பண்ணுங்கள். அதே மாதிரி S2 ஆட் பண்ணுங்கள், S3 S4 ஆட் பண்ணுங்கள், S5 S6 ஆட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த ஆன்சர் வருதுன்றதை செக் பண்ணுங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த ப்ராப்ளத்தை நீங்களே ஓனாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆன்சரை வந்து இது பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், இது ரெண்டும் தான் 16 மார்க்காக வந்திருக்கு நிறைய டைம் ஒரு பார்ட்டில். அதனால் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை உங்களுக்கு 2 ப்ராப்ளம் நடத்தியிருக்கிறேன். ஸ்டோக்ஸ் தியரத்துலையும் நான் 2 ப்ராப்ளம் நடத்தியிருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா பாருங்கள். நம்ம ஹோம்ஒர்க் ப்ராப்ளத்தை தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு கிரீன்ஸ் தியரம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். Thank you so much for listening.